பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம பாக்கியம் இருந்துட்டு அங்கே போட்டது 80 சவரன். ஆனால் இங்கே இருக்கிறதே எல்லாமே கருத்து போச்சு. 7-8 சவரன் மட்டும்தான் கருக்காமல் இருக்குது. எனக்கு இப்போ தான் எல்லாமே புரியுது. இவங்க தான் இந்த நகையெல்லாம் விற்றுட்டு போலியான நகையை இங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து சொல்லிடுறாங்க. மீனா இருந்துட்டு இப்படியெல்லாம் பொய் சொல்கிறீங்களே, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமாகவே இல்லையா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். நீங்கள் 80 சவரன் நகை தான் போட்டிங்களா? உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசில் ஈரன்றதே ஒன்று கிடையாதா? நான் கூட உங்களை என்னமோ நினச்சேன், ஆனால் இவ்வளோ கேவலமாக யோசிச்சுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, அட போதும் நிறுத்தமா, நீ நம்ம இஷ்டத்துக்கும் பேசிக்கிட்டே இருக்க. நாங்கள் போட்டது உண்மையான தங்க நகை 80 சவரன். சொல்லையா 80 சவரன். இன்னைக்கு 80 சவரன் என்ன விலை விற்கிது தெரியுமா? கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு விற்கிது. நாங்கள் அவ்வளோ பணத்துக்கு இப்போ எங்கே போகும்? நீங்கள் தான் எங்களுக்கு இந்த 80 சவரனத்தையும் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி போலீஸ்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே மொத்த பாண்டியன் குடும்பமும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. கோமதி இருந்துட்டு அவ்வளோ பணத்துக்கு நாங்கள் எங்கே மேடம் போகுவோங்க? நாங்கள் இவங்க சொல்கிறது எல்லாமே போய் மனசாட்சியை தொட்டு சொல்கிறேன். நாங்கள் அடுத்தவங்க பணத்துக்காக நகைக்காக என்றைக்குமே ஆசைப்பட்டது கிடையாது. இவங்க அபாண்டமாக பழி போட்டுட்ருக்காங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் பொண்ணு தங்கமயில வர சொல்லுங்கள். யார் சொல்கிறது உண்மை, யார் சொல்கிறது பொய்ன்னு நான் நிரூபிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து சொல்லிடுறாங்க. ஐயோ, மயில் இங்கே வந்தால் காரியமே கெட்டு போயிடுமே. இந்த மாதிரி இந்த குடும்பம் இங்கே நிற்கிறத பார்த்தாக்க அவ்வளோதான், அவளே எல்லா உண்மையும் சொல்லிடுவாளே. இப்போ நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாருங்க, அவளாம் வேண்டாம், அவளே இந்த மாதிரி இடத்துக்கு வந்தா ரொம்ப கஷ்டப்படுவா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன் உங்கள் பொண்ணுக்கு, எங்கள் பொண்ணோட சின்ன பொண்ணா என்ன? என் பொண்ணவே இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டீங்கல்ல, உங்கள் பொண்ணு வந்தால் என்ன? உங்கள் பொண்ணை முதல்ல அங்கே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக போலீஸும் இருந்துட்டு போய் முதல்ல தங்கமயில கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக மாணிக்கத்துக்கிட்ட பாக்கியம் இருந்துட்டு, எப்படியாவது நீதாயா தங்கமயில் கிட்ட சொல்லி அவளை புரிய வச்சு இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து நம்ம பக்கம் பேச சொல்லு அப்படின்ற மாதிரி பாக்கியம் வந்து சொல்லிடுறாங்க. சரி, நான் போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் இருந்துட்டு தங்கமயில கூட்டிகிட்டு வரதுக்காக போகிறாங்க. இந்த பக்கம் நம்ம ராஜிக்கு மீனா இருந்துட்டு ஃபோன் பண்ணி நம்ம நினச்ச மாதிரியே எல்லாமே நடந்துட்டுருக்கு. தங்கமயிலக்கா இங்கே வந்து அவங்க உண்மையை சொன்னால் மட்டும்தான் நம்ம குடும்பத்தை காப்பாற்ற முடியும், இல்லாட்டி என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படின்னா இருங்கக்கா, நான் உடனடியாக ஸ்டேஷனுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜ்யம் வந்து ஸ்டேஷன் கிளம்பி வராங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கதிர் இருந்துட்டு, ராஜி நீ வீட்லேயே இரு, நான் வந்து உன்னை கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, வேண்டாம் வேண்டாம், நான் ஆட்டோ பிடிச்சி வந்துடுறேன், ஆட்டோவிலலாம் வேண்டாம் ராஜி, நானே உன்னை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிரே போயிட்டு ராஜியை கூட்டிகிட்டு வராங்க. என்னக்கா இதெல்லாம்? எனக்கும் அதுதான் ஒன்றும் புரியல. பாவன்னு பார்த்தா இவங்க என்னடனா நம்ம குடும்பத்தைவே அழிக்காமல் விடமாட்டாங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக தங்கமயில ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பாக்கியம் இருந்துட்டு, நீ சொல்கிற உண்மையால் பொய்யால் மட்டும்தான் நம்ம குடும்பத்தை காப்பாற்ற முடியும், இந்த குடும்பத்துக்காக எங்களை 2 பேரையும் ஜெயிலில் போட்டுறது. இங்கே பாரு, நாங்கள் சொல்கிறது கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நீ உன் புருஷனோட போய் வாழலாம், அப்படி இல்லாட்டி நீ அவ்வளோதான், நம்ம வீட்லேயே நிரந்தரமாக இருக்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரி மிரட்டி விட்டுடுறாங்க. அதுக்கடுத்துதான் எப்படிமா நம்ம பண்ண தப்ப அவங்க பண்ணதை சொல்லி அவங்க மேலே எல்லா பழியும் தூக்கி போட முடியும்? நமக்குன்னு ஒரு மனசாட்சி இல்லையாம்மா அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாங்க. மனசாட்சியெல்லாம் பார்த்தா அவங்க 2 பேரும் தான் ஜெயிலில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வாக்கியம் வந்து சொல்லிடுறாங்க. மயிலுக்கு அதுக்கு அடுத்ததாக ஸ்டேஷன் உள்ளே போகிறாங்க. அப்போ போலீஸ் இருந்துட்டு, சொல்லுமா, உனக்கு போட்டது 80 சவரன் நகை போட்டுட்டு தான் இந்த வீட்டுக்குள்ளேயே நீ போனியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாம் மேடம், 80 சவரன் நான் போட்டுட்டு தான் இந்த வீட்டுக்குள்ளேயே நான் போனேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு மொத்த பேரும் வந்து ஷாக் ஆகுறாங்க. மீனா இருந்துட்டு, உண்மையை சொல்லுங்கக்கா, எங்களை பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் 80 சவரன் நகையோட தான் இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்தீங்களா? பொய் சொல்லாமல் சொல்லாதீங்க. அன்றைக்கி தாலி பிரித்து கோக்குற போது நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கிட்ட பேசிகிட்டு இருந்ததை நானும் கேட்டுட்டு தானே இருந்தேன். அப்போ தானே காலில் இல்லாத குறைய எங்ககிட்ட கெஞ்சிட்டு இருந்தீங்க. போனா போட்டோன்னா அன்னைக்கு நாங்கள் சொல்லாமல் விட்டோம். ஆனால் நீங்கள் என்னடனா இன்றைக்கும் மறுபடியும் இதே பொய்யை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. என்ன மீனா, நீயும் ராஜியும் எதேதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க, நான் போட்டு வந்தது 80 சவரன் நகை அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா ராஜி, நம்ம அன்னைக்கு ஃபோட்டோ
எடுக்கல, ஃபோட்டோவோட சேர்த்து வீடியோவும் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதவே நம்ம இங்கே ஆதாரமாக காட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆமா என்னம்மா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ராஜி இருந்துட்டு, நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க மொத்த பேரும் உங்களை அந்த வீட்டு பொண்ணாக தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக ஏன்க்கா இப்படி அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? ஏன்க்கா நீங்கள் இவ்வளோ கேவலமாக மாறிட்டீங்க? மனசாட்சின்றதே உங்களுக்கு இல்லையா? அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் 2 பேரும் அவன் மனசை கலைக்க பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியம் வந்து சொன்ன உடனே, நாங்கள் எதுக்காக அவங்க மனசை கலைக்க போகிறோம்? அவங்க உண்மையை பேசினா நாங்கள் எப்படி கலைக்க முடியும்? அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் மீனாவும் என்ன சொல்கிறதுனே அங்க மாமா முதல்ல பாருங்க. உங்க மேல அவங்க எவ்ளோ பாசமா இருந்தாங்க. இன்னைக்கு சரவணன் மாமா எப்படி நின்னுட்டுருக்காருன்னு பாருங்க. அவர பார்த்து கூடவா நீங்க இன்னும் அந்த பொய்ய கன்டின்யூ பண்ணிட்டுருக்கீங்க? அப்படின்ற மாரி ராஜி வந்து சொல்லிட்டாங்க. இத கேட்டோனே தங்கமயில் இருந்துட்டு உண்மைய சொல்ல வராங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோர்ல தங்கமயில் உண்மைய சொன்னா பாக்கியத்தோட நிலைமை என்ன ஆக போகுதுன்றத வரப்போற எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க் யூ.